வணக்கம் ஆல், ஐ எம் SR. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வர போகுதுன்னா திருப்பதி பயணம் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இருக்கிறது சென்ட்ரல். நானும் என்னோடய ஃப்ரெண்டு நண்பரும் திருப்பதி கிளம்புறோம். மத்தியானம் 1:30 ட்ரெயின். இப்போ நாங்கள் சென்ட்ரலில் தான் இருக்கோம். மணி 12:30 தான் ஆச்சு. இனி 1 hour இருக்குது. சரி, அப்படியே வீடியோ கேப்சர் பண்ணிக்கலான்னு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் என்னோடய திருப்பதி பயணத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. திருப்பதி பயணம் நிறையா பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னோடய அனுபவத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய். சென்னை சென்ட்ரல் வந்தாச்சு. லைட்டாக பசி எடுத்ததுனால அப்படியே இப்போ சென்ட்ரல் இருக்கிற இந்த ரயில் கோச் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். சென்ட்ரலில் இப்போ ரீசெண்டாக இது ஓப்பன் பண்ணது. சரி, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் வந்தேன். நான் ஒரு கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணேன். ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீட்ஸா ஆர்டர் பண்ணார். இங்கே வெஜ்ஜு மட்டும்தான் அவைலபிள். அவர் வந்து வெஜ் கார்ன் பீட்ஸா ஆர்டர் பண்ணார். நான் ஒரு கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணேன். ஓகே, சென்ட்ரல் ஸ்டேஷனில் இப்படி ஒரு ஃபுட்டு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. மேபி ரீசெண்டாக லான்ச் பண்ணதுனால ஃபுட்டு இந்த அளவுக்கு கொடுக்குறாங்களான்னு தெரியல. பட் எனக்கு ஓகேவாக இருந்தது. கர்ட் ரைஸ் 60 rupees, சாம்பார் ரைஸ் 60 rupees, ரைஸ் எல்லாமே 60 rupees. மீல்ஸ் மட்டும் 100+ இதை வச்சு சேல் பண்ணுறாங்க. மற்றபடி உங்களுக்கு வெஜ் பீட்ஸா, பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூவை சொல்லுங்கள். வந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் வந்தேன். பட் ஓகே, எனக்கு ஓகேவாக இருந்தது. மேபி எனக்கு ரொம்ப பசி எடுத்ததுனால எனக்கு அப்படி பிடிச்சிருக்கான்னு தெரியல. நீங்களும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ சென்னை சென்ட்ரலில் இருக்கேன். சென்னையிலேருந்து திருப்பதி கிளம்புறேன். நம்ம ரேணிகுண்டாவில் இறங்கி அங்கேருந்து திருப்பதி ட்ராவல் பண்ண போகிறோம். பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா மும்பை எக்ஸ்பிரஸ். அதில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க, நம்ம பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம மும்பை ட்ரெயின் இப்போ கிளம்பிருச்சு. இங்கேருந்து ஒரு 2 hours தான் நம்ம ரேணிகுண்டா ரீச் பண்ணிடலாம். டைம் கரெக்டாக 1:30க்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துட்டாங்க. ஆக்சுவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:20. ஒரு 5 to 10 minutes லேட்டாக தான் எடுத்தாங்க. நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். ரேணிகுண்டா இறங்கிட்டு அப்புறம் அங்கே என்னென்ன பார்க்குறோன்னு பார்க்கலாம் வாங்க. ரேணிகுண்டா வந்தாச்சு. நம்ம
இங்கே பாருங்கள், ஆந்திரா திருப்பதி வந்திருக்கோம் நம்ம. இங்கே ஒரு எலக்ட்ரிக் பஸ் சார்ஜ் போட்டுருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறக்கு. பேமெண்ட் போட்டிருக்கு. ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் ரோட் கார்பரேஷன் போட்டிருக்கு. சார்ஜ் பேங்க். ஃபைனலாக திருப்பதி ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போது திருப்பதி ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கோதண்டசாமி சத்திரம்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் இப்போ போக போகிறோம். அங்கே தான் போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி தரிசனத்துக்கு டிக்கெட் எடுக்க போகிறோம். டிக்கெட் பல இடங்களில் கொடுக்குறாங்க. எங்களுக்கு நியர்பையாக இது இருந்ததுனால நான் இப்போ அங்கே போகிறோம். மற்றதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து என்னென்ன நடக்குதுன்னு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஸ்டேஷனை பாருங்கள். இப்போ ஈவினிங் 6 o'clock ஆக போகுது. வியூ நல்லாவே இருக்குது. ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் மேலேருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களே பாருங்கள் இந்த வியூ. இதாங்க அந்த கோதண்டசாமி சத்திரம். இங்கே நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கேயே நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டான். நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. போய் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. மற்றதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கோதண்டசாமி சத்திரம். இது எங்கே இருக்குன்னா திருப்பதி ஸ்டேஷன்லேருந்து லெஃப்ட் சைடில் நியர்பையே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்டே தான். பட் ஆனால் நீங்கள் முன்னாடியே வந்து டோக்கன்ஸ் எடுக்கணும். இது வந்து சீசன் டைம் ஆகிறனால வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டோக்கன்ஸ் எல்லாம் எதுவும் கிடைக்கல. அதனால் இங்கே 7 மணிக்கு அன்னதானம் போடுறாங்க. ஸோ நாங்கள் அன்னதானம் சாப்பிட தான் வந்திருக்கோம். அன்னதானத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா இன்றைக்கி சாம்பார் சாதம், தயிர் சாதம், சட்னியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்ப்பீங்க அது என்னென்னு. நானும் என் ஃப்ரெண்டும் வந்து இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவரும் ஒரு யூடியூபர் தான். அவர் பேர் அரவிந்த் ப்ரோ. நான் அரவிந்த் ப்ரோன்னு கூப்பிடுவேன். அவரோட சேனல் நேம் மிஸ்டர் அலெக்ஸா. நீங்களும் பாருங்கள். இன்க்ரெடிபிள் சீரியஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரெடிபிள் இந்தியா சீரியஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நல்லா இருக்குது. நல்ல இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. நானும் அவர்கிட்ட இருந்து பல இன்ஃபர்மேஷன் வாங்கி நம்ம சேனலில் நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன நடக்குதுன்னு அப்படியே நான் அப்டேட் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது. தயிர் சாதம், சாம்பார் சாதம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தெரியல, நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். ரிலாக்ஸ் டார்மெண்ட்ரி 24 hours 250 rupees, 12 hours 175 rupees, 4 hours 100 rupees. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷப் மட்டும் ஆகணும்னா ஜஸ்ட் 50 rupees தான். வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு நீங்கள் போய்க்கலாம். லாக்கர் செப்பரேட்டாக இருக்குது, பெட் செப்பரேட், எல்லாமே நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஸ்டே பண்ண இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஸ்டே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பர் ஹெட் 250 24 hours. பட் ஆனால் நாங்கள் 24 hours ஸ்டே பண்ணல. ஜஸ்ட் ஒரு 6 to 7 hours தான் ஸ்டே பண்ணோம். கிளம்பிட்டோம். செக் அவுட் பண்ணிடலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம கோயிலில் போகணும், எல்லாம் நிறையா வேலைகள் இருக்கிறதுனால செக் அவுட் பண்ணிட்டோம். நாங்கள் 600 பே பண்ணோம். 100 rupees வந்து ரீஃபண்டபுள். 100 rupees ரீஃபண்டையும் வாங்கிட்டோம். எல்லாத்தையும் சரண்டரும் பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து கிளம்புறோம்.
ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக தான் இருந்தது, நல்லாவும் இருந்தது, வித் ஏசி வேறு. ரூம்ஸ்னு சொல்லும்போது டார்மேட்ரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைனாக பெட்டு போட்டிருப்பாங்க, மேலேயும் கீழே பெட்டு இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கு ஓகே, சிங்கிள் பர்சன், ட்ராவலர்ஸ், பேக் பேக்கர்ஸ்க்கெல்லாம் ஓகே, அஃபோர்டபுளாக இருக்கும். வந்தீங்கன்னா இங்கே தங்கலாம். பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இது நல்லா தான் இருந்தது. இப்போ நாங்கள் இங்கேருந்து எங்கே போகிறோன்னு தெரியல, அலப்பரி போகிறோமா இல்லை வந்து ஸ்ரீவாரி மட்டும் போகிறோமான்னு தெரியல. அதை பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். நீங்கள் வரமாட்டீங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30. நாங்கள் எந்த நம்பிக்கையில் எந்திரிச்சு தரிசனம் பார்க்க போகிறோன்னு தெரியல. ஒரு நம்பிக்கையில் எந்திரிச்சு தரிசன டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி எந்திரிச்சு கிளம்பிட்டோம். ஃப்ரெஷ்அப்லாம் ஆயாச்சு. பார்க்கலாம், நாங்கள் போய் பார்க்குறோம். அப்புறம் என்ன அங்கே நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நாங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பீக் ஹவர் சீசன் டைமில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன், லாங் வீக்கெண்டு. ஸோ எல்லா ஊர்லேருந்து நம்மளை மாதிரியே கிளம்பி வந்துட்டாங்க. அதனால நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். டிக்கெட் இருக்கா இல்லையா நாங்கள் போய் பார்த்துட்டு அப்போ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். என்ன ப்ரோ, டிக்கெட் கிடச்சிரும்னு தெரியுமா? எல்லாம் மேலே இருக்கிறோம், பார்த்துப்போம். அந்த நம்பிக்கை தான். சரி, ஓகே ப்ரோ, பார்ப்போம்.